2 முக்கியமான விஷயங்கள் வீரப்பனுடைய வீக்னஸ். கண்ணில் புரை ஏறி இருந்தது. கண்ணில் புரைனா கேட்ராக்ட் என்பார்கள். கேட்ராக்ட் எப்படி கேட்ராக்ட் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, ஒரு வீடியோ ரெக்கார்டிங் வீரப்பன் அனுப்புவது, டேப் ரெக்கார்டிங் வீடியோ அனுப்புவது ஒரு ஒரு ரெகுலர் பேட்டர்னாக இருந்துச்சு. ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது வீரப்பன் படிக்கிறதுக்கு அப்படியே கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சது. இப்படி இப்படின்னு கேமரா எங்கேருந்து எடுத்திருக்கு, அந்த லெட்டர்லாம் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம நார்மலாக கேமரா எங்கேருந்து எடுக்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து நல்லா இருக்கு. இப்போ இந்த கேமராவில் பார்க்கும்போது அந்த திணறிட்டு இருக்கிறாங்க. என்ன திணற அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்டிஎஃப் ஆளுங்க கெட்டிக்காரங்க அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. பின்னாடி செடி கொடி இருக்கா, அது எந்த ஒரு செடியாக இருக்கும் அப்படின்னு கூட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த மரமாக இருக்கும், அந்த மரமாக இருக்கும், இந்த ஏரியாவாக இருக்கும், இல்லை எனக்கு 20,000 கிலோமீட்டரில் எங்கே வேணா இருப்பாங்க அப்படின்னு. அதில் ஒரு 4,000 கிலோமீட்டரில் கண்டிப்பாக அதிகமாக இருப்பான் அப்படிங்கிறது ஒரு பிலீஃப். அதனால மாயாவி அப்படின்னா இங்கே இருக்கிற அப்படி அங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தியில் ஒரு நியூஸ் வந்திருக்கும், தினமலர் நியூஸ் வரும், எஸ்டிஎஃப் பாட்டுக்கு இந்த பக்கம் சுற்றிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா வேற எங்கே இருந்தோ ஒரு அட்டாக் நடக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கண்ணில் வந்து தகராறு இருக்குன்னு அதில் அந்த வீடியோவை வச்சு தெரிஞ்சிட்டாங்க. எனக்கு முன்னாடி இருந்த ரீசெண்டாக எம்எல்ஏ இருந்தவருக்கு டிஜிபி நடராஜ் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார். அந்த ப்ராஜெக்டில் ஒரு 3-4 பேர் உள்ள அனுப்பிச்சார் அப்படின்னா அது ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக செய்ய வேலை. கோயம்புத்தூர் பிரிசனில் மாதையன் என்பவர், இவருடைய அண்ணன் இருக்கிறாரு. மாதையனுக்கு தெரியாமல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, மாதையன் ஒரு ஆள் அனுப்புகிற மாதிரி ஒரு ஆளை நம்பிக்கையான ஆளுக்கு ஒரு ரெடி பண்ணி, அந்த ஆட்கள் மூலமாக 4 ஆட்கள் அனுப்பிச்சு, கன்னியாகுமரியை சேர்ந்த 1-2 பேர், மற்றவங்க 4 பேர் அனுப்பிச்சு, அந்த 4 பேர் ஐக்கிய மாட்டாங்க வீரப்பன் கும்பலில். அப்போ அவங்க வெளியே வரும்போது அவங்க சொன்ன தகவல், சாயந்தர நேரத்தில் திணற, அப்படியே இந்த குச்சி இல்லாமல் நடக்க முடியல, அப்படியே ஃபம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தடுமாறி கொண்டு. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த முதல்ல பார்த்த வீடியோ பார்த்து 2 வருஷம் ஆச்சு. இது வந்து 2002 இது கன்ஃபார்ம் ஆகுது.